Taste the Daily. மேட்டுப்பாளையத்தில் எழுச்சி பயணத்தை தொடங்கிய போது திமுக அமைச்சர் KN நேரு தன்னை திருவாரூர், மயிலாடுதுறை, பாபநாசம் வந்து பார்க்கும்படி தெரிவித்ததாக கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி பாபநாசத்தில் மக்களின் எழுச்சியை பார்க்குமாறு KN நேருவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் முதலாக மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார், நீங்கள் திருவாரூர் வந்து பாருங்கள், மயிலாடுதுறை வந்து பாருங்கள், பாபநாசம் வந்து பாருங்கள் என்று சொன்னார். திரு நேரு அவர்களே, பாபநாசத்துல தான் பேசிட்டு இருக்கிறேன், லைவ்ல பாருங்க. திருவாரூர்ல பார்த்தாச்சு, மயிலாடுதுறை பார்த்தாச்சு, நாகப்பட்டினத்துல பார்த்தாச்சு. இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலே பாருங்கள், மக்களுடைய எழுச்சியை பாருங்கள். எழுச்சி பயணம் எழுச்சியோடு இருக்குது. ஆகவே நீங்கள் காண்கின்ற கனவு பகல் கனவாக இருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக அமைந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும். அறுதி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா, இது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம், விவசாயம் நிறைந்த மாவட்டம், விவசாய பூமி நிறைந்த மாவட்டம். இதை நம்பித்தான் இந்த விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.